ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் நெற்றியை தொட்ட உனக்காகவே எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற வந்திருக்கேன். எப்போதும் நீ மனசு வச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையை உயர்த்த முடியுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. தன்னம்பிக்கை எண்ணத்தோட நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக உன்னை சிறப்பாக வெற்றிசாலியாக அதிர்ஷ்டசாலியாக இந்த சாயப்பா மாத்த போறேன். உனக்காக உதவி செய்ய ஆள் இருக்காங்கன்ற அந்த எண்ணமே கண்டிப்பா உன்னை சோம்பேறித்தனமாக மாத்திடும். எப்போதும் எந்த விஷயத்திலும் யாரையும் எவரையும் எதிர்பார்க்காம உன்னுடைய செயல்களை மட்டும் நீ சிறப்பாக செய்ய பழகு. உன்னை பெற்றோர்கள் அல்லது உன்னை நேசித்து வளர்த்தவர்கள் தான் சின்ன வயசுல நீ கேட்ட சில பொருட்களை வாங்கித்தர முடியாத போது அதை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீ என்னதான் உன்னால முடிஞ்சதையெல்லாம் உன்னை ஆசைப்பட்டதையெல்லாம் அவங்களுக்கு வாங்கித்தர தயாராக இருந்தாலும் உன்னை நேசித்த அந்த உறவுகள் உன் பக்கத்துல இல்லைங்கிறதும் அதை நினைச்சு நீ மனசு வருத்தப்படுறதும் எல்லாமே எனக்கு தெரியுமே செல்லமே. உன்னை பெத்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உன்னை ஆசையா பாசமா வளர்த்தவங்களுக்கும் நீ ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டினா இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் நீ அதை செய்யும் போது அவர்கள் மூலமா அது உன்னை பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் போய் சேரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்கிற தானமும் தர்மமும் உன் வாழ்க்கையை உயர்த்தும். எப்போதுமே நீ தெரியாம செஞ்ச தவறை மறைப்பதை விட நல்லதை நிறைய நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது செய்த தவறுகள் தானாகவே மறைஞ்சிடுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லா மனிதர்களும் தவறு செய்பவர்கள், தப்பு செய்பவர்கள் தான். ஆனா அதை தாண்டி உனக்கு புரியும் போது, உனக்கு பக்குவம் வந்த பிறகு நீ நல்ல செயல்களை நிறைய செய்ய செய்ய உன் வாழ்க்கை தானாகவே மகிழ்ச்சிக்கு உரியதா மாறிடும் என் செல்லமே. வாழ்க்கையில நீ உயரணும் ஜெயிக்கணும்னு நினைச்சினா உன்னை நம்பும் மனிதர்களுக்கு நீ உண்மையாக இருக்க பழகு. கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு வாழ கத்துக்கோ. யாரையும் ஏமாற்றி பிழைப்பதோ பொய் சொல்லி நடப்பதோ மேன்மையை தராது. உழைப்பால் உண்டாகும் உயர்வுதான் நிரந்தரன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு நீ உழைக்கிறாயோ, எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு அது உனக்கான மதிப்பை பெற்று கொடுக்கும். எப்பவுமே நம்பிக்கையோட முயற்சி செய். நீ செய்கிற முயற்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து உனக்கான அழகான வாழ்க்கைய இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை பத்தி நினைச்ச உடனே உனக்கு கவலை வருதுன்னா, அப்படி கவலை வருவது சாத்தியம்னா கண்டிப்பா இன்னொரு விஷயத்த நினைச்ச உடனே மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியம்தானே. எந்த விஷயம் உனக்கு கவலையை கொடுக்குதோ, எந்த விஷயம் உனக்கு பயத்தை கொடுக்குதோ அதை தாண்டி உடைத்தெறிந்து உனக்குள்ள மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உருவாக்கும் நல்ல எண்ணங்களை நினைக்க பழகு. இனி வாழவே முடியாது, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், நமக்கு வேற வழியே இல்லைன்னு நினைக்கிற மனிதன் இதுவரைக்கும் யாராலும் வாழ முடியாத வாழ்க்கையை கூட வாழ முடியும். நீயும் இதுதான் நமக்கு, நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் முடிவுக்கு வந்துடாத. முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படாத. என்ன நடக்குமோ நினைச்சு கவலைப்படாத. எது நடக்கணுமோ அதை இந்த சாயப்பா நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்றதை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. 4 பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம்னு யோசிச்சு நல்ல செயல்களை நீ செய்யும் போது உன் வாழ்க்கை தானாகவே நன்மை உடையதாக மாறுமே செல்லமே. என்னதான் திறந்த புத்தகமாக உன் வாழ்க்கை இருந்தாலும் நீ பல பேர்கிட்ட வெளியே சொல்லாத மனசுக்குள்ளேயே மௌனமாக மறைச்சு வைக்கிற விஷயங்களும் சிலவற்றை இருக்குன்னு எனக்கு தெரியும். எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்ல பழகு. எதை சொல்லக்கூடாதோ அதை தவிர்த்து விட்டு உன் வாழ்க்கைக்கான நல்லதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ போற போக்குல சில விஷயங்களை கடந்து போகணும், சில விஷயங்களை மறந்து போகணும். அப்போதுதான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் உன்னால நிம்மதியா வாழ முடியும். எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு, எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு, எல்லாத்துக்கும் கோபப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருந்தீனா வாழ்க்கை நிம்மதியா உன்னை வாழ விடாது என் செல்லமே. இப்போதெல்லாம் எந்த மனிதரும் யாருக்கும் உண்மையாக இருப்பது இல்லை. எல்லா தவறான எண்ணங்களையும் தனக்குள்ள வச்சு மறைச்சுக்கிட்டு வெளியில நல்லவர்களைப் போல வேடமிட்டு பேசுபவர்கள் தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க. நீதான் உன்னை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கையில
எல்லா உறவுகளும் உன்னிடம் நல்லபடியாக தொடர்ந்து உறவுகளாகவே இருக்கணும்னா கொஞ்சம் சிறு இடைவெளி விட்டு பழகும் போது உறவுகள் உறவுகளாகவே இருப்பாங்க. அங்க விரோதிகளும் எதிரிகளும் உருவாக்க மாட்டார்கள் என் செல்லமே. ரொம்ப நெருங்கி பழகிறதும் கொஞ்சி கொஞ்சி போய் அடிக்கடி பேசுறதும் பார்க்கறதும் பழகிறதும் என்னைக்கு இருந்தாலும் உறவுகளுக்குள்ள விரிசலை உண்டாக்கிடும். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும், எவ்வளவுதான் மனசுக்கு பிடிச்ச அன்பான உறவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது தான் நல்லது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவன் மேல அன்பு காட்டவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லாம ஏக்கத்தோடு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்பவர்களாக பல பேர் இந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எப்போதும் உனக்கு மன நிம்மதியை தருபவர்களோடு மட்டும் நேரத்தை செலவிடு. உன் மன நிம்மதியை குலைப்பவர்களையும் உன் மகிழ்ச்சியை அளிப்பவர்களையும் நீ நினைச்சும் பார்க்காத, அவங்கள உன் கூடவும் வச்சுக்காத என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்காக நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும், நான் உனக்காக நிறைய வாய்ப்புகள் கொடுத்த போதும் கூட அதை உபயோகப்படுத்திக்க தெரியாம வாழ்க்கையில முன்னேறாம இத்தனை காலம் கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது நான் என்ன சொல்றேன் ஏது சொல்றேன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில அத்தனையும் சரியாக வாய்ப்புகளாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கை தான் அவமானத்துக்குரியது. எப்போதும் தன்மானத்தோட இரு. எவ்வளவு காசு சம்பாதிக்கிறோம் இல்லைங்கிறது முக்கியமல்ல, தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பிள்ளையாக இரு. மனதளவில் முதிர்ச்சி பெற்றவர்கள், பக்குவப்பட்டவர்கள், மனசை நன்கு புரிஞ்சவங்களா இருப்பாங்க. உன்னுடைய பலம் பலவீனம் என்னங்கிறத நீ முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பலத்தை அதிகப்படுத்திக்கொள். பலவீனம் உனக்குள்ள இருக்கவே கூடாதுன்றதுல நீ தெளிவாக இருந்துக்கோ என் செல்லமே. எந்த விஷயம் தேவையோ எது அவசியமோ அதை பத்தி மட்டும் யோசி. ஒரு விஷயம் மதிப்பற்றதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போய்விடும். உனக்காக நாங்க இருக்கோன்னு அன்னைக்கு நான் உறவுகள் சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒண்ணுனா ஓடி வந்து நிப்பாங்க. ஆனா இப்போல்லாம் எங்க நம்ம கிட்ட வந்து உதவி கேட்டுருவாங்களோன்ற எண்ணத்தோடையே நீயும் எனக்காக வரவேனா நானும் உனக்காக வரமாட்டேன்னு சொல்லிக்கொள்ள கூடியவர்களாக தானே இன்றைய காலத்து உறவுகள் இருக்காங்க. எனக்கு யாரு வேணான்னு சொல்லிக்கிற உறவுகளை நீயும் தேடி போகாதே. எப்போதும் எந்த உறவுகளிடமும் 10 நிமிஷத்துக்கு மேல அதிகமா பேச வேண்டாம். உறவுகளிடம் நீ அதிகமாக பேசும் போதும் பழக்கம் வச்சுக்கும் போது எல்லா உனது பலவீனமும் ரகசியமும் வெளிவந்துடும். அதன் மூலமாக உறவுகள் மேம்படாது என் செல்லமே. எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராக இரு. உன் புன்னகை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல, அது சில சமயம் சோகங்களை மறைக்கவும் உபயோகப்படும்படி பார்த்துக்கோ. சில தோல்விகளில் இருந்து மீண்டு வருவதற்கும் நீ புன்னகை புரியக்கூடிய ஆளாக, தைரியமா சமாளிக்கக்கூடிய ஆளாக இரு. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறவங்க வாழ்க்கை முழுவதும் நல்லவங்களா நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லதை செய்ய தயாராக இருப்பாங்க. பொழுதுபோக்கே இல்லாம சும்மா ஓடி ஓடி வேலை செய்யறதும் தப்பு. உழைப்பே இல்லாமல் எப்போதுமே சும்மா பொழுது போக்கிக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. எப்போதும் எல்லாருக்குமே உதவி செய். உன் வேலையையும் உன்னுடைய முயற்சிகளையும் கூட சரியாக செய். அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்கும் அமையாது என் செல்லமே. ஆனா உன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்கும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா என் நெற்றியை தொட சொன்னேன். அதே போல உதவியை நான் எல்லாருக்கும் எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருக்கவும் மாட்டேன். அடுத்தவங்களும் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கவும் மாட்டாங்க. நீதான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு உனக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு தன்னம்பிக்கை உள்ள பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகணும். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ தன்னம்பிக்கை இழந்திடக்கூடாது என் தங்கமே.